டின்னருக்கு என்ன செய்யலாம்? ஓகே செய்யலாமா? அவன் சொன்னது புரிஞ்சிருக்கோங்க. பூரி சன்னா மசாலா தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஆனியனும் கேஷ்யூஸையும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பட்டரு எண்ணெய் ரெண்டுமே கொஞ்சம் போட்டு வெங்காயம் கேஷ்யூ பேஸ்ட் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. ஏன்னா பச்சையாக அரைச்சிருக்கோம் வதக்காமல். அதனால் இந்த வெங்காயம் பேஸ்ட்டு தக்காளி பேஸ்ட்டும் நான் பச்சையாக அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால நல்லா ஒரு 15 நிமிஷம் விட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும், பச்சை வாசனை போயிடும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், அப்புறம் இந்த சன்னா எவரெஸ்ட் மசாலா போட்டு தண்ணி ஊற்றி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக குக்கர்லேயே ஒரு 5 விசில் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஃபைனலாக இறக்கும் போது இந்த ஃப்ரெஷ் க்ரீமும் சன்னாவையும் வேக வச்ச சன்னாவையும் லைட்டாக வேக வச்சுருந்தேன். அந்த சன்னா எடுத்து அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பூரி சன்னா ரெடி. இன்னைக்கு நம்ம டின்னருக்கு என்ன செய்யலாம்? பூரி சன்னா.